ஸோ கைஸ், என்னோட ஐசின் கோவா சூப்பர் ஷோ காம்படிஷனுக்கு இன்னும் 96 டேஸ் தான் இருக்குது. இதுதான் என்னோட கரண்ட் கண்டிஷன். 58 கேஜியில் ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கேன் நான் நினைக்கிறேன். இதுலேருந்து ஒரு 5 கேஜி லூஸ் பண்ணாதான் என்னால் பிலோ 5% பாடி ஃபேட்டுக்கு போக முடியும். ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிஷன் தான் மேட்ரு, சைஸ்ன்றது லாஸ்ட்டாக தான் வரும். மார்னிங் எழுந்த உடனே என்னோட பிளாக் காஃபி வழக்கம் போல் சர்க்கரை எல்லாம் குடிச்சிட்டு 12K ஸ்டெப்ஸ் கவர் பண்ணுறதுக்காக ஜாகிங் கிளம்பிட்டேன். ஜாகிங் கிளம்புறப்ப தான் என் ஃப்ரெண்டு கால் பண்ணான். நானும் இன்னைக்கு வரேன்ட்டு. நேற்று வரல அவன். சரி இன்னைக்கு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கானே ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கதை. நாங்கள் ரோட்டில் நடந்துட்டு இருக்கப்போ தெரியாமல் ஒரு கார்காரன் தட்டுற அளவுக்கு வந்துட்டான். ஸோ இது சரிப்பட்டு வராதுன்ட்டு இங்கேருந்து ஒரு கிரவுண்டுக்கு வண்டியில் கிளம்பிட்டோம். அங்கே போய் எங்களோட ஸ்டெப்ஸை கவர் பண்ணலான்னு ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. அங்கேருந்து சொந்த கதை, சோக கதை, ஸ்கூலில் நடந்த கதை எல்லா கதையும் பேசிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா 12K ஸ்டெப்ஸ் கவர் ஆயிடுச்சு. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் மீலை ரெடி பண்ணுறதுக்கு பனானா மட்டும் பெண்டிங்கில் இருந்தது. பிகாஸ் ஓட்ஸ் எல்லாம் ஓவர் நைட்டை சோக் பண்ணி வச்சிட்டேன். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் மீல். ஒரு ஹோலுக்கு 4 எக் ஒயிட் கலந்த ஆம்லேட்டு, அப்புறம் ஓவர் நைட் சோக் பண்ண ஓட்ஸு, அப்புறம் லஞ்சுக்கு தேவையான ஃபிஷ்ஷை மெஷர் பண்ணிட்டு சைட் பை சைடு வெஜ்ஜீஸையும் குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லஞ்சுக்கு தேவையான 160 கிராம் குக்குடு ரைஸு, 160 கிராம் ஃபிஷ்ஷு, 150 கிராம் வெஜ்ஜீஸை சாப்பிட்டு ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு ரெடி ஆகிட்டேன். அப்போ தான் அம்மா கொண்டு வந்து கொடுத்தாங்க 5 எக் ஒயிட்டு. சரின்ட்டு அவனை உள்ளே தள்ளிட்டு காலையில் ஒரு 10 கிராம் ஹனி பெண்டிங்கில் இருந்தது. அவனை என்ன பண்ணுறேன்னு யோசிக்கிறப்ப தான் லெமனில் புழிஞ்சு அவனை உள்ளே தள்ளிட்டு ஜிம்முக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி விறுவிறுன்னு இருக்கணும்ட்டு ஒரு சிட்ரலின் மேலட் 2 ஸ்கூப்பை போட்டேன். ஏன் சிட்ரலின் மேலட் எடுக்கிறேன்னா அவன் ப்ரீ ஒர்க் அவுட்டில் இருக்க ஒரு கண்டென்ட் தான். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண டயர்டாக இருந்துச்சுன்னா இந்த தாராளமாக எடுக்கலாம். உங்களுக்கு கோடு வேணுன்னா என்னோட கோடு யூஸ் பண்ணி பிரின்சல் அண்டோன் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ அதை முடிச்சுட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு ஜிம்மில் தரமான ஷோல்டர் அண்ட் செஸ்ட் ஒர்க் அவுட் தான். ஸோ செஸ்ட் ஆரம்பிச்சுட்டு பம்ப் பண்ணிட்டு சரி சட்டையை கழட்டிட்டு போடலான்னு பார்க்குறப்ப தான் பாடி டிஸ்மாஃபியா வந்துச்சு. மறுபடியும் சட்டையை மாட்டிட்டு ஷோல்டர் ஒர்க் அவுட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஷோல்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டு கார்டியோக்கு ரெடி ஆகிட்டேன். கார்டியோ ரெடி பண்ணிட்டு 25K ஸ்டெப்ஸ் கவர் ஆயிடுச்சான்னு பார்க்குறப்ப தான் பார்த்தா 26 கிட்ட போயிடுச்சு. டைம் பார்த்தா 70 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சரி அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் 65 கிராம் சாக்கோஸ் ரெடியாக இருந்தது. அவனை சாப்பிட்டுட்டு 150 கிராம் ஃபிஷ்ஷு, 150 கிராம் வெஜ்ஜீஸை போட்டு என்னோட எசென்ஷியல்ஸை போட்டு மட்டையாயிட்டேன்.